ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஜிபி அனிமேல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேட்டில் டு டைவன்ஸோட 198 எபிசோடு தான். எப்பயும் போல ஒரு வாய்ஸ் வந்து போன எபிசோடில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் போன எபிசோடில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த பிளேஸ் தான் காட்டுறாங்க. ஹால் மாஸ்டரும் ஜியானும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. அப்போ ஹால் மாஸ்டர் சொல்கிறான், ஜியான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஜியோசன், அதாவது ஜியோனோட அப்பாவை கேப்சர் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஆளுங்களை அமைச்சிருந்தேன். அந்த டைமில் நான் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் என்னால் போக முடியல. என்னோடய வழக்கம் என்னன்னா, யாருன்னா என்னை நிறுத்தினா அவங்கள மட்டும் இல்லை, அவங்க வம்சத்தையே அழிக்கிறது என்னோடய வழக்கம். ஆனால் என் ஆளுங்க வந்து ஜியோ ஜென்னை மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உன்னை ஹண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது உன்னை வேட்டையாடுறதுக்கு எவ்வளோ டைம் முயற்சி பண்ணாலும் வந்து பார்த்தா அவங்க தோற்று தான் போயிட்டாங்க. உன்னால் வந்து பார்த்தா என் கிளானில் எவ்வளோ அசிங்கமாக பேச முடியும் அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டாங்க. நீ இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறனா அதுக்கான முழு பொறுப்பு நான் தான் எடுத்துக்கணும். இன்றைக்கே இதை முடிச்சு ஆகணும். உன்னை இன்றைக்கே போட்டு தள்ளிடுறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜியான் சொல்கிறான், ஜியோ கிளான் ஆளுங்க சின்ன ரத்தத்துக்கு நானும் வந்து இன்றைக்கே செட்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹால் மாஸ்டர் சொல்கிறான், அப்போ நீ எந்தளவுக்கு ஃபுல்லாக வளர்ந்துருக்க, உன் பவர் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம், நீ வந்து ஃபஸ்ட் மூவ் கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜியோ என்ன பண்ணுறாரு, அவர் ஹெவலின் ஃப்ளேம் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வர வச்சுட்டு 2 விரல வச்சு ஷார்ப்பான எட்ஜ் மாதிரி உருவாக்கி அவனை அட்டாக் பண்ண போகிறாரு. ஹால் மாஸ்டர் வந்து தனக்கு முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்குறான். அப்பயும் ஜியான் வந்து பார்த்தா அதை கிழிச்சிட்டு ஹால் மாஸ்டர் கண்ணிலே சொருவு மாதிரி போகிறாரு. ஹால் மாஸ்டர் என்ன பண்ணுறான், அவரை வந்து இடுப்பு சைடு அட்டாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அதையும் அவர் தடுத்துடுறாரு. இது ஹால் மாஸ்டர் அங்கேருந்து அப்படியே பின்னாடி ஜம்ப் அடிச்சு போயிடுறான். அப்போ அவன் கையை பார்க்குறான். அப்போ ஹெவன் ஃப்ளேம் எரிஞ்சிட்ருக்கு. அதை பார்த்து அவன் சொல்கிறான், பியூட்டிமானிக் கிலோட்டஸ் ஃப்ளேம் வந்து ஒர்த்து தான். அந்த டைம் ஜியோ என்ன பண்ணுறாரு, நெதர்வுட் ஹெவன்ஸ் வார்த்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தா ஒரு ஃபார்மேஷன் உருவாக்குறாரு. அது மனுஷன் பெருசாகும்ல, அதை வச்சு அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஆன்னு சொல்லி கத்தி அட்டாக் பண்ணுறாரு. அந்த டைமில் அந்த ஹால் மாஸ்டர் என்ன பண்ணுறான், 10,000 சோல் ஹேஸ்டேஜ் பெயின் சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷனை க்ரியேட் பண்ணுறான். நிறைய சோல்ஸ் வந்து அதுங்க கற்றுதுங்க. 2 சைடும் வந்து அட்டாக் பண்ணுறப்ப பார்த்தா ஹால் மாஸ்டர் வந்து கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஜியானோட அந்த நெதர்வுட் ஃபார்மேஷன் வந்து அடிச்சிடுறாரு. ஜியான் வந்து பார்த்தா அந்த டைமில் வாயிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அதை தொடச்சிட்டு அவர் வந்து பியூட்டிமானிக் கிலோட்டஸ் ஃப்ளேம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃப்ளேமோட பவர் பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளியை வந்து கிழிச்சிட்டு அப்படியே எரியிற மாதிரி கட்டுறாங்க. அப்போ ஜியான் சொல்கிறாரு, இதான் நான் ஃபஸ்ட் டைம் பியூட்டிமானிக் கிலோட்டஸ் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறேன், என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுறாத அப்படின்னு சொல்லி ஹால் மாஸ்டர் சொல்கிறாரு. அதுக்கு ஹால் மாஸ்டர் சொல்கிறான், ஹெவன்லி ஃப்ளேம்ஸ் வந்து இன்னும் தான் பவர்ஃபுல்லாகவே இருந்தாலும் அதை வந்து யார் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பவர் வந்து அமையும். இந்த ரிலமில் வந்து நீ என்னை வந்து தோக்கடிக்க நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜியான் வந்து ஹால் மாஸ்டர் ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறாரு. ஹால் மாஸ்டர் உடம்புல வந்து ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் அந்த டீமன் எல்டர் வந்து ஹன்கிங் மோட்டை சொல்கிறான், ஜியான் வந்து அந்த பியூட்டிமானிக் கிலோட்டஸை வந்து அக்யூர் பண்ணுவான்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் நான் வந்து உள்ளே திரும்ப போய் ஜியானை போட்டு தள்ளிட்டு அந்த ஃப்ளேம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹன்கிங் சொல்கிறான், அந்த பியூட்டிமானிக் கிலோட்டஸ் ஃப்ளேமை வந்து அக்யூர் பண்ணுறது, அதுவும் தனியாக அக்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவன் சொல்கிறான். அப்போ ஜியான் தனக்கு பின்னாடி புத்தாவத்தை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி புத்தா வாட் சம்சாரான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் உருவாக்கி ஹன்மிஷாக் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ ஹன்மிஷாக் வந்து சோல் ஷீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு வச்சே தடுக்கிறான். ஹன்மிஷாக் சும்மா ஒன்று தடுக்கிறதுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தடுக்கிறான். சோல்ஸ் இருந்தால் தான் அதிகமாக வந்தாலும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சோல்ஸ் வந்து இந்த ஹெவன்லி ஃப்ளேம் அழிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த டீமன் எல்டர் சொல்கிறான், இது மட்டும் இப்படியே கன்டினியூ ஆயிடுச்சுன்னா ஹன்மிஷாக் வந்து அவன் ஃபைட்டிங் டிவிக்கு எல்லாமே அழிஞ்சிடும், அவன் சீக்கிரமாக தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது அவன் சொல்கிறாரு. அப்போ ஜியான் என்ன பண்ணுறான், திரும்ப தன்னோட புத்தாவத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்போ அவன் சொல்கிறான் புத்தா பில்டிங் சொல்லிட்டு ஒரு பில்டை வந்து உருவாக்குறான். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா புத்தா ஃபேலன்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கி அட்டாக் பண்ணுறான். அவன் ரொம்ப வந்து பார்த்தா ஒரு கத்தி மாதிரி போயிட்டு சொருகுது. அது ஹன்மிஷாக் மேலே டேரெக்டாகவே பட்டுருது. அதை பார்த்த அப்போ நம்ம யோஜன் மாஸ்டர் சொல்கிறாரு, அவன் மேலே டேரெக்டாக பட்டுருச்சு இதுன்னு. அப்போ டீமன் எல்டர் வந்து அட கடவுளே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹன்கிங் வந்து ஹால் மாஸ்டரை பார்க்குறான். அந்த டைமில் பார்த்தா அந்த பியூட்டிமானிக் கிலோட்டஸ் ஃப்ளேம் எல்லாமே வந்து பார்த்தா அப்சர்வ் ஆரம்பிக்குது. எல்லாரும் என்னென்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஹால் மாஸ்டர் அங்கே தான் சொல்கிறான், அவனோட பியூட்டிமானிக் கிலோட்டஸோட ஃப்ளேமோட டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, இது பியூட்டிமானிக் கிலோட்டஸோட ஒரிஜினல் அந்த ஆரிஜின் ஃபார்ம் இருக்குல்ல, அதை வச்சு தான் ஜியான் வந்து ஃப்ளேம் கொடுக்குறாருல, அந்த ஃப்ளேமோட சீடு இல்லை இது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜியான் சொல்கிறான், இன்றைக்கி ஹன்ஃபாங்கோ கிட்ட பார்த்து சேம் ஆறா மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ அந்த டீமன் எல்டர் சொல்கிறான், நம்ம சீஃப் வந்து ஏதோ பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது, அதை ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறாருன்னு, இதை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹன்கிங் மோட் கேட்குறான். ஹன்கிங் சொல்கிறான், அவன் எப்போ வந்து பியூட்டிமானிக் கிலோட்டஸ் ஃப்ளேமை வந்து அக்யூர் பண்ணானோ அப்பயே வந்து பார்த்தா அதுக்கான சொல்யூஷன் நம்ம சீஃப் கிட்ட கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் ஜியோசன் சொல்கிறாரு, அந்த கருப்பு கலர் ஃப்ளேம் அவன் கையில் வச்சுருக்காதான் அது என்னதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ ஃபயர் கிளானோட எல்டர் சொல்கிறாரு, அது நம்பர் 2 ரேங்க் லிஸ்ட்டில் இருக்க ஹெவன்லி ஃப்ளேம் நிஹிலிட்டி டிவோரிங் ஃப்ளேம்னு. அது கேட்ட யோச்சன் சொல்கிறாரு, அது ரொம்ப நாளாக வந்து யாருமே பார்க்கல, எப்படி இவன் கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ அந்த ஹன்கிங் சொல்கிறான், ஜியான் மட்டும் பியூட்டிமானிக் கிலோட்டஸ் ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தான்னா
அந்த நெகிழ்டி டிவரிங் ஃப்ளேம் வந்து பார்த்தா அது ஃப்ராக்ரன்ஸும் சேர்த்து உறிஞ்சிரும். அதாவது பியூட்டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சிரும் அந்த மாதிரி சொல்கிறான் அவன். அப்போ ஹால் மாஸ்டர் என்ன பண்ணுறான், அந்த டிவரிங் ஃப்ளேம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த லோட்டஸ் ஃப்ளேமோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதை மேலே தூக்கி போட்டு அவனோட ஃபைட்டிங் டிவிக்கும் வந்து பார்த்தா அது கொடுக்குறான். அப்படி ஃபைட்டிங் டிவிக்கு கொடுக்குறோம், சும்மா ஒன்று கொடுக்கல, ஜியான் சாவது ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டே கொடுக்குறான். அந்த நிஹில்டி ஃப்ளேமும் என்ன பண்ணுதுன்னா மொத்த இடத்தையும் வந்து பார்த்தா அப்படியே டார்க்காக மாற்றுது வானத்தை ஃபுல்லாகவே. அந்த டைமில் வந்து பார்த்தா மாதம் வந்து ட்ராகன் மண்டை மாதிரி மட்டும் இது வெளில காட்டுது. வெளில காட்டுறது சும்மா இல்லாமல் அங்கே இருக்க எல்லா எனர்ஜியும் வந்து உரிய ஆரம்பிச்சிடுது. அப்போ வந்து அந்த ஹன்மிஷங் என்ன பண்ணுறான், ஜியோனை கை காட்டி லார்ட் டிவைரிங் ஃப்ளேம் அவனை அங்கே அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுவும் வந்து பார்த்தா ஜியான் நோக்கி ஒரு அட்டாக் பண்ணுது. ஜியான் வந்து அந்த அட்டாக்கில் மாட்டிக்கிறான். அவன் ஒரு பால் மாதிரி இருக்குது, அந்த ஃபேஸில் வந்து அவனை லாக் பண்ணிவிடுது. லாக் பண்ணது இல்லாமல் அவனோட ஜியானோட எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உரிய ஆரம்பிக்குது. ஜியான் வந்து என்னடா இது எனர்ஜி உரிச்சிட்டே இருக்குது, இப்படியே போனால் சண்டை போடுறதுக்கு இல்லாமல் நம்ம சாவத்துக்கு இது ரெடி ஆக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு 6 ரூலர் பாடி ப்ரொடெக்டர் ஹேமர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ரூலரை வச்சு அவன் வந்து அவனை காப்பாற்றிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அந்த எனர்ஜியும் பார்த்தா அது உரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறான், இதையும் நீ உறிஞ்சிட்டியா, இந்தா இதோட டேஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் இல்லாமல் இதை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹெல்லோ ஃப்ரிங் பாம் சொல்லிட்டு ஒரு பவரான அட்டாக்கை அவன் யூஸ் பண்ணுறான் வழக்கம் போல். அந்த ஹெல்லோ ஃப்ரிங் பாமும் வந்து அது அடிக்க போகிற மாதிரி தான் போகுது. பக்கத்தில் போக பார்த்தா அந்த ஹெல்லோ ஃப்ரிங் பாமில் இருக்க எனர்ஜி வந்து அது உறிஞ்சிடுது. உறிஞ்சதும் இல்லாமல் ஜியானோட எனர்ஜியும் பார்த்தா உரிய ஆரம்பிக்குது. ஜியான் ஒரு கட்டத்தில் முடியாமல் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுறான். அப்போ வெளில இருக்க நம்ம யோசன் மாஸ்டர் சொல்கிறாரு, ஜியானோட எனர்ஜி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குன்னு. அப்போ ஹன்மிஷங் சொல்கிறான், ஜியான் வந்து உள்ளே வந்து சாவ போகிறான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் அவன். அப்போ ஜியான் வந்து பார்த்தா எனர்ஜி ஃபுல்லாக வெளில போயிட்டுருக்கு, என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இருக்க ஃப்ளேம்ஸ் எல்லாமே பார்த்தா அது உரிய ஆரம்பிக்குது, என்னதான் இருந்தாலும் அது நம்பர் 2ல் இருக்க ஃப்ளேமு, அது கீழே இருக்க ஃப்ளேம் தான் நான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனர்ஜி லாஸ் பண்ணிட்டே போகிறாரு. அப்போ அவருக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு பிரைட்டான பவர் பியூர் டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்குல்ல, அந்த கலரில் வந்து பார்த்தா வெளில ஒன்று வருது. பார்த்தா நம்ம ஈவா டக்குன்னு அதை பார்த்து ஜியான் சொல்கிறாரு, ஜியோயி உள்ளே வந்துரு, அது வந்து ஹெல்டி டியூரிங் ஃப்ளேம் அதை வந்து ஒன்றையும் உறிஞ்சிடும்னு. அதுக்கு நம்ம ஜியோயி சொல்கிறாரு, ஈவா ஈவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்லை அதால் வந்து என்னை உரிய முடியாது, அதை நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இன்னும் உண்மையாக சொல்கிறேன், அதை நீ ஈஸியாக அழிச்சிடுவியா, அதுக்கு உனக்கு கீழே தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்ன பண்ணுறது, ஈவா ஈவான்னு சொல்லிட்டு நிறைய இது பார்த்தா ஜியோயா மாதிரி அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்ட்டு உள்ளே பூந்துடுதுங்க. வெளில பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்க்குறாங்க, அந்த பால் மாதிரி இருக்குல்ல, ஜியான் லாக் ஆகிருக்கான், அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விசிலோட ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஹால் மாஸ்டர் எல்லாம் வந்து பார்த்தா என்ன இதுன்னு பார்க்குறான். பார்த்தா அது வெடிச்சு அப்படி லோட்டஸ் மாதிரி மாறுது. அந்த லோட்டஸில் வந்து பார்த்தா ஈவா வந்து அதான் ஜியை வந்து பார்த்தா வெளில வராரு. அந்த லோட்டஸ்க்கு மேலே வந்து நம்ம ஜியை உட்காந்துட்ருக்காரு. அதை பார்த்து நிஹில்டி ஃப்ளேம் வந்து பார்த்தா சின்ன சாயி பயந்து ஓடுது. அந்த ஹன்மிஷங் பின்னாடியே ஓடுது. அப்போ வந்து பார்த்தா ஹன்மிஷங்கை தாண்டி அந்த நிஹில்டி ஃப்ளேமை வந்து நம்ம ஈவா வந்து கொஞ்சமாக உரிய ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த ஹன்மிஷங், லார்ட் டிவரிங் ஃப்ளேம் நீங்கள் என்கிட்ட வந்துடுங்க, இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் வந்து பார்த்தா ஜியான் வந்து உன்னோட ஆப்போனன்ட் நான்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹன்மிஷங் அட்டாக் பண்ணுறாரு. அங்கங்கே செதறி போன அந்த டிவரிங் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜியை வந்து மொத்தத்தையும் உறிஞ்சிடறாரு. உறிஞ்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஜியான் வந்து ஹன்மிஷங்கிட்ட அடி வாங்கிட்டு கீழே வந்துட்டுருக்கான். அப்போ ஹன்மிஷங் சொல்கிறான், நான் என்ன தான் வந்து என்னோடய ஃபைட்டிங் டிஐக்கியூ வந்து பார்த்தா அந்த லார்ட் டிவரிங் ஃபிலிமுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாலுமே நீ வந்து எனக்கு மேட்ச் ஆனவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனை அட்டாக் பண்ண போகிறான். அந்த டைமில் நம்ம ஜியோ என்ன பண்ணுறான், ஹன்மிஷங்க்கு பின்னாடியே வந்து ஹன்மிஷங் ஒரு அடி விடுறான் ஈவான்னு சொல்லி கத்திக்கிட்டே. ஹன்மிஷங் செதறி போய் விழுறான். அந்த டைமில் ஜியான் கேட்குறான், உன்னால் ஒரு 5 டிஸ்ட்ராக்ஷன் லோட்டஸ் வந்து பார்த்தா டீமன் லெவலில் வந்து தர முடியுமான்னு. ஜியை வந்து ஒரு செகண்டில் அந்த டீமன் 5 டிஸ்ட்ராக்ஷன் லோட்டஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றான். அதை வச்சு அந்த ஹன்மிஷங் அட்டாக் பண்ணுறான் ஜியான். ஹன்மிஷங் நூறு அடி அந்த டீமன் 5 டிஸ்ட்ராக்ஷன் லோட்டஸில் வாங்கிட்டு திரும்ப சதறி போய் விழுறான். அதுக்குள்ளே ஜியோ என்ன பண்ணுறான், நிறைய கணக்கே இல்லாத 1000 கணக்கில் வந்து பார்த்தா 5 டிஸ்ட்ராக்ஷன் லோட்டஸை வந்து ரெடி பண்ணிடுறான். அதை வச்சும் ஹன்மிஷங் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஹன்மிஷங் போயிட்டு செதறி போய் விழுறான். அந்த புத்தாவட் லோட்டஸ்லாம் வெடிக்கிற வெடியில் அந்த இடமே ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது. அந்த எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தா எல்லாருக்குமே தெரியுது. அப்போ வந்து பார்த்தா அந்த இடமே வந்து க்ரீன் கலர் ரவுண்ட் மாதிரி அப்படியே வெடித்து செதறுது. அப்போ ஜியான் சொல்கிறான் ஹால் மாஸ்டரை பார்த்து, ஹால் மாஸ்டர் ஹன்மிஷங் நீ தோத்துட்ட, அதை ஒத்துட்டு தான் ஆகணும்னு. அதுக்கு ஹால் மாஸ்டர் அந்த ஹன்மிஷங் சொல்கிறான், இந்த டைம் நீ வந்து ரொம்ப லக்கின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோ, ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடா, உன் அப்பா என் கையில் தான் இருக்கார், நான் திரும்ப போனதும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் ஜியான் என்ன சொல்கிறான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே,
நீ திரும்ப போனா தானே அந்த சான்ஸ் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹன்மிஷன் தலைமையில கை வச்சிடுறான். அந்த டைமில் அதை பார்த்து ஹன்கிங் என்ன பண்ணுறான், உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அட்டாக் பண்ண வரான். அப்போ லிட்டில் பில்லாவோட மாஸ்டர் வந்து அவனை தடுத்துறாரு. அப்பயும் ஜியான் மேலே ஒரு சின்ன அடிபட்டுருது. அப்போ ஜியான் என்ன பண்ணுறான், அவனை எவலிங் ஃப்ளேமை யூஸ் பண்ணி அந்த ஆல் மாஸ்டர் ஃபுல்லாக எரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜியான் சொல்கிறான், ஜியோ கிளான் மெம்பர்ஸ் சேர்ந்த ரத்தத்துக்கும் அவங்க வலிக்கும் வந்து பார்த்தா நீ வந்து ரீபே பண்ண நேரம் இதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவனை எரிச்சு முடிச்சிடுறான். அதை பார்த்து ஹன்கிங் என்ன பண்ணுறான், அது ரிமைனிங் இருக்கும்ல ஆல்மோஸ்ட் எனர்ஜி அதை மட்டும் உறிஞ்சிட்டு, ஜியான் நீ வந்து இவனை அழிச்சதுனால வந்து ரொம்ப பெருமையாக வந்து ஃபீல் பண்ணாத, ஜியானோட வந்து பார்த்தா 100 மடங்கு கஷ்டப்படுவ, நீ உன்னை அப்படி கஷ்டப்படுதானே அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹன்கிளான் சேர்ந்த எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஜியான் சொல்கிறான், என்னதான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ஹன்மிஷியோட சோலை வந்து முழுசாக அழிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். லிட்டில் பில்டரோட மாஸ்டர் அவர் சொல்கிறாரு, அவனுக்கு இங்கேருந்து வேகமாக ஓடிட்டானுன்னு. அப்படி சொல்லிவிட்டு அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, கடந்த காலத்தில் வந்து சோல் கிளானுக்கு எதிராக யாரால் நிற்க முடியாது, யார் அப்படி நிற்பா அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் ஜியோ கிளானை சேர்ந்த, அதாவது வீழ்ச்சியடைந்த ஜியோ கிளானை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தா அதை போய் நிறுத்திட்டான், சோல் கிளானே வந்து வெட்டி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த டைமில் வந்து சூரியன் உதிக்குது. அந்த இடமே பார்த்தா பிரகாசமாக மாறுது. அந்த இடத்துக்கு வெளிச்சம் வருது. அதை பார்த்து எல்லோரும் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்லி கத்துறாங்க. அப்போ வந்து செலஸ்டியல் அலைன்ஸ், அதாவது ஸ்கை மென்ஷன் அலைன்ஸ் தான் வந்து பார்த்தா அடுத்த ஓவர்லார்டு வந்து பார்த்தா அந்த செலஸ்டியல் பிளேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டோம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த எபிசோடுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு லைக் மட்டும் வச்சு பண்ணிட்டு போங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டில் டுடே ஃபேன்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை பாய். அடுத்த எபிசோட் முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரம் போட பார்க்குறேன். தேங்க்யூ காய்ஸ்.